வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 கிரைம் த்ரில்லர் படங்கள் அண்ட் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஒன்று மலையாள படம், இன்னொன்று இப்போ புதுசாக வந்து இறக்கியிருக்கிற கொரியன் படம். ஸோ ஆக மொத்தம் இந்த வீக்கெண்டுக்கு கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு என்ஜாய்மெண்ட் தான். ஸோ 2 படத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் படம் மலையாள படமான ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படம் ஆக்சுவலாக நம்ம தமிழில் பார்த்த வேட்டையாடு விளையாடு அப்படியே கொஞ்சம் நான்மகனால இந்த டைப்பில் வந்த படம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சில மூமெண்ட்ஸ் அந்த படத்தை கொஞ்சம் ஞாபகமும் படுத்துச்சு. கொஞ்சம் அந்த படத்தோட டைப்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம்ல, இது நம்ம அதில் பார்த்தோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இதில் கதை என்னன்னா, ஹீரோ வந்து போலீஸாக இருக்கிறாருப்பா. ஆனால் ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறத விட என்ன சார் இவ்வளோ சைக்கோத்தரமாக நடந்துக்கிறாரு, ஒரு கேஸை தானே விசாரிக்கிறாரு, அதுக்கே இவ்வளோ டெரராக டீல் பண்ணுறாருன்ற மாதிரி தான் இருக்கும். இதை கம்ப்ளைண்ட் கொடுக்க வர ஆட்கள் மட்டும் ஃபீல் பண்ணால் பரவாயில்ல, கூட இருக்கிற போலீஸ்காரங்களே அவரை பார்த்தா பதறுவாங்க. போலீஸ்காரங்களே பயப்படுற அளவுக்கு இவர் ஒரு விஷயத்தை ரஃபாக தான் டீல் பண்ணுவார். ஆல்ரெடி சஸ்பென்ஷனில் இருந்து இவ்வளோ முறுக்கிக்கிட்டு இருந்ததுனால தான் வேலையே போச்சு. இப்போ மீண்டும் அந்த வேலைக்கு வந்த அன்னிக்கே வில்லங்கம் ஸ்டார்ட். அப்படிதான் ஒரு செயின் கேஸ் வருது. என்னன்னா, அதை பாருங்க சார், நான் கோல்டு செயினை கொடுத்தேன், அது வந்து கோல்டு தான், ஆனால் இவங்க கவனிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த செயின் கேஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட சம்பவங்களோட லிங்க் ஆகி அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் கதை. ஸோ சாதாரண செயின் கேஸில் ஆரம்பிக்கிற இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விபரீதமாக மாறுதுங்கிறது தான் இந்த படமே. இதில் ஏன் ஹீரோ இப்படி இருக்கிறாரு, இவ்வளோ சைக்கோத்தனமாக ஏன் சார் டீல் பண்ணுறாரு, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான், அதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டா அப்படின்னு அவர் சைடும் சரி, வில்லன் கேங் இப்பெல்லாம் ஏன் வெறித்தனமாக பண்ணுறாங்கன்னு அந்த விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் அது சூப்பராகவே இருந்துச்சு. பாதி படம் வர ஒரு டெரராக தான் ஃபீல் ஆவார். அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு தெரியுமா, ஏன் இப்படி நடந்துக்கிறார் தெரியுமாங்கிற அந்த ரீசன் காட்டினதுக்கு அப்புறமும் அண்ட் அவருடைய கேரக்டராகவும் இதில் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த வில்லன் கேங்கு அவனுங்களை பார்த்தாலே எரிச்சல் ஆகும் சார், போட்டு அடிங்க சார், அவனுங்களை வெல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேங்னா அது இவங்க தான். பார்க்குற நமக்கே 2 புலகலாம் போல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிற அளவுக்கு இரிட்டேட் பண்ணுவானுங்க. ஆனால் ஒன்று, இப்போலாம் அந்த பொடி பசங்களை தான் வில்லத்தனமாக காட்டுறாங்க. இந்த பனி படத்தில் கூட 2 பேர் சின்ன பசங்க சார், அவங்க மிகப்பெரிய கேங்ஸ்டர் கண்ணிலே வரல விட்டு ஆட்டுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி பொடி பசங்க கேங்கு தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது. அண்ட் ஆல்ரெடி இந்த வில்லன் கேங் பண்ணுற விஷயமே நமக்கு செம்ம வெறுப்பாக தான் ஃபீல் ஆகும். அதை தாண்டி அவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த காரணத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சது நல்லா இருந்துச்சு. அவங்க சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன நியாயம் சொன்னாலும் எங்களுக்கு அவங்க மேலே எரிச்சல் வருது சார், அவங்கள போட்டு அடிங்க சார், ஹீரோ சார் அவங்ககிட்ட அடி வாங்காம போட்டு நீங்க வெளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த பயங்கர ட்விஸ்ட் அப்படிங்கிறது இல்லாம சில சர்ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும். அண்ட் அதை தாண்டி எப்படி இந்த கேங் கிட்ட ரீச் ஆகிறாருங்கிறது தான் கதையே. அண்ட் ஹீரோ சைடு பர்சனல் ப்ராப்ளமா அவர் ஃபேஸ் பண்ற சில விஷயங்கள்ன்ற மாதிரி அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்ற விஷயம் காட்டினது எல்லாமே கூட அது வரைக்கும் அவரை பார்த்த விதமும் அதுக்கப்புறம் பார்க்குற விதங்கிற மாதிரி கொஞ்சம் பாவமாகவும் ஃபீல் ஆகும். அண்ட் அவர் கோவப்படுற இடம் இருக்குது, ஐயோ 100% சார், அந்த இடத்துல அப்படியே எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவோம். சார் நீங்கள் எது பண்ணாலும் சரி சார், நாங்கள் உங்க கூட நிற்கிறோங்கிற மாதிரி அந்த கோவம் வர்ற மூமெண்ட் அங்கே இந்த படத்தோட கனெக்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ அந்த கார்பரேட் வில்லனெல்லாம் பார்த்து போர் அடிச்சிச்சு. அவன் வந்து அரசாங்கமே என் கையில் இருக்குது, பணபலம் மொத்தமும் என் பக்கம் தான் இருக்குது இப்படின்னு பேசலாம், சிரிப்பு தான் வருது. ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பொடி பசங்களை வச்சே பயங்கர வேலைகள்லாம் பார்க்கறது நல்லா இருக்குப்பா. ஏன்னா இந்த நான் மகாநல படமும் சரி வேட்டையாடு சரி, உலகநாயகனே எதிர்த்து 2 பேர், அதுவும் இவங்க உலகநாயகனே டஃப் கொடுக்குறாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி இவங்க எப்படா அவருக்கு டஃப் கொடுக்க போகிறாங்கிற அந்த ஒரு ஆர்வம் நமக்கு பிடிக்கும்ல. அதே மாதிரி கார்த்தியை போட்டு இந்த 4 சின்ன பசங்க வெளுக்கிறானுங்களேன்ற மாதிரி அந்த ஃபைட்டு அவங்க அடிச்சா பழகிற ஃபைட்டாக இல்லாமல் அடிச்சுட்டு மாண்டுக்கிட்டு உண்மையாகவே அடிச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஃபீலை வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதில் கிரியேட் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்றா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது அநியாயம் நடந்தால் தட்டி கேட்கணும், வேடிக்கை பார்த்து சும்மா இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம தட்டி கேட்டால் கூட அதுவும் பிரச்சனையாக மாறும் போலேங்கிற மாதிரி ஒரு பயந்தாடா ஏற்படுது. 18+ ஏரியாவை பொறுத்தவரை பெருசாலாம் இல்லை. பட் அந்த வில்லன்ஸ் கேங்கை காட்டினாலே அவனுங்க போதை பொருள் அப்படி தான் சுற்றிட்டு கிடப்பானுங்க. ஸோ அந்த கேங் வர ஏரியா மட்டும் கொஞ்சம் வில்லங்கமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணக்கூடிய படம் தான். தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. 2வது படம் ரிவிலேஷன்ஸ் அப்படிங்கிற கொரியன் படம். இந்த படம் பார்க்க 2 முக்கியமான காரணம் என்னன்னா, கொரியன் படம் தமிழ் டப்பிங்ல இருக்கிறே அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்று, இந்த படத்தோட டைரக்டர் ட்ரெயின் டு புசான் எடுத்தவர். இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ட்ரெயின் டு புசான் எடுத்தவரோட படத்தை எப்பரா மிஸ் பண்றதுங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுது. இந்த படத்தில் ஹீரோ இருக்காரு. ஆக்சுவலாக ஹீரோ அப்படிங்கிற அவரை ஒருத்தரை நோக்கியே இந்த படத்தை போக முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், அவங்க எப்படிலாம் மாறுறாங்க, அவங்க கேரக்டர் மூலியமா என்னென்ன விஷயங்களை நமக்கு சொல்ல வராங்கிறது தான் கதை. ஸோ ஒருத்தரை ஹீரோன்னு இல்லை பின் பாயிண்ட் பண்ணி போக முடியாது. பட் ஓகே, இவங்க காட்டுற விதத்தில் ஹீரோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கதையை போனோம்னா, அவர் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறார்ப்பா. அந்த சர்ச்சுக்குள்ளே வர ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கிரிமினல் வேற வரான். இவன் கிரிமினல் தான் இருந்தாலும் இந்த பார்ப்பா, சர்ச்சுன்றது நல்லவங்க வர்ற இடம், பட் நீயும் வரலாம், நீயும் நல்லவனா மாறலாங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்து அனுப்புறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு காணும். இவருக்கு 100% டவுட் வந்துருச்சு, அந்த கிரிமினல் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிரிமினல் தான் அந்த வேலையை பார்த்தானா இவர் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இவர் செய்ய போகிற விஷயங்கள்ங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நல்லா ஆச்சுங்கிறது தான் படமே. இதில் நான் சொன்னது ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல். ஒரு ஓப்பனிங், அந்த கதைக்களம் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான்
சொன்னேன். ஏன்டா முக்கியமான விஷயத்தை நீ சொல்லிட்டி அப்படிங்கலாம் ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் பார்க்குற ஒரு கேரக்டரும் அவங்க ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் கடைசியில் அவனுங்க மாறுற விதங்கிறது அப்படியே டோட்டலாக வேறையா மாறி இருக்கும். இதில் பிடிச்ச விஷயங்கள்ன்றது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்பா அவனுக்கு 100% தண்டனை கொடுத்தே ஆகணும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் தப்பு பண்ணவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டிங்களா, தப்பு பண்ணவன் ஏன் இந்த வேலையை பார்த்தான், அவன் எதனால் இதெல்லாம் செஞ்சான், அவனோட நிலைமையை யோசிச்சிங்களாங்கிற மாதிரியே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போன விஷயங்கள், சில விஷயங்கள் பேசினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உடனே எல்லாருக்கும் தான் ஒரு ஸ்டோரி இருக்கும், கெட்டவனுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தால் அவன் நல்லவனாக மாறிடுவானா நீங்கள் கேட்கலாம். பட் இதில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஒருத்த மைண்ட் லெவலில் என்னவா இருக்கான், அவன் செய்யறதுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணம் இருக்குங்கிறத டீப்பாக இதில் பேசியிருப்பாங்க. ஹீரோவோட கேரக்டர் எல்லாத்தையும் கடவுளோட கனெக்ட் பண்ணி பார்க்குற இடம், அதாவது மிகப்பெரிய துரோகமே நடந்தால் கூட அப்பவும் கடவுளே 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 அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற ஆள். ஸோ அவருடைய கேரக்டர் போக போக சைக்கோத்தனமாக மாறுற விஷயங்கள்ன்ற மாதிரி அவர் கேரக்டரை பார்த்த விதமும் அந்த ஆள் மாறி இருக்கிற விதமுங்கிற மாதிரி அவர் மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸும் மாறுவாங்க. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிரிமினல் கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் அது நமக்கு ஸ்டார்டிங்கில் ஏன்டா எல்லா கெட்டவனுக்கு பின்னாடி ஒரு நல்ல கதை இருக்கும், அதனால் அவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுடலாமா, அப்படியே நிரபராதின்னு வெளியே விட்டுடலாமா அப்படின்ற கேள்விலாம் வரும்ல. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராங்கான விஷயங்களை ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது பெருசாலாம் இருக்காது. பட் போக போக அந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளை கொஞ்சம் யோசிக்கவும் வைப்பானுங்க. இதில் ட்விஸ்ட் மாதிரி திடீர்னு கதையே சேஞ்ச் ஆகிற மாதிரி மூமெண்ட்லாம் வேணும்பா, கொரியன் படம்னா அதுக்கு தான் அவங்க ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் அப்படி இருக்குது. ஆனால் இந்த படங்கிறது ஒரு கேரக்டர் என்னவா மாறுறாங்க அந்த விஷயம் தான் இதில் உங்களுக்கு இன்னும் செமையாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒருத்தர் நம்புற விஷயத்தினால அவங்க சைக்கோத்தனமாக மாறுறாங்கிறத அதில் காமிச்சிருப்பாங்க. வெறும் ஒரு ட்விஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சீரியல் கில்லர் அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமா, இப்படிங்கிற டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துட்டோம். பட் இது அப்படி இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற அந்த ஷேடே கிடையாது. அவங்க என்னவா மாறுறாங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவனுக்கு நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு அப்படியே கண்மூடித்தனமாக இவன் கிரிமினல் வேலையை தான் பார்ப்பான், இவன் நல்லவன் கடைசி வரைக்கும் நல்லவனாக தான் இருப்பான், இப்படி முட்டாள்தனமாக நம்புறதை விட்டுவிட்டு அவங்கள மொத்தமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்களாங்கிற விஷயத்தை பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த படம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். எனக்கு போக போக அந்த கேரக்டர்ஸ் மாறுற அந்த சேஞ்ச் ஆகிற விதம்லாம் எனக்கு பிடிச்சிது. அண்ட் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சுப்பா. இந்த 18+ விஷயங்கள்லாம் இருக்கா ஃபேமிலியாக பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு 2010 எடுத்த கொரியன் படத்துலேயே 18+ விஷயங்களை அள்ளி போட்டு வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அப்போவே சென்சார் போர்ட்லாம் இருக்கா இல்லையாங்கிற டவுட்லாம் நமக்கு வரும். ஆனால் இதில் சர்ப்ரைஸாக 18+ விஷயங்கள்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியாகவே இந்த படத்தை பார்க்கலாம். என்னடா இது எல்லாருமே சைக்கோத்தனமாக மாறுறாங்கிற, ஆனால் 18+ ஏரியாவும் பெருசாக இல்லையா, அதே ஆச்சரியம் தான் எனக்கும். இந்த ட்ரெயின் டு புசான் படத்தில் ஜாம்பிஸ் வச்சு அது இல்லாமல் ஏகப்பட்ட எமோஷன்ஸை செம்மையாக பேசியிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கிட்ட நல்லவன் கெட்டவன் எப்படி முடிவாகிறதுங்கிறத போக போக அந்த கேரக்டர் டெவலப் ஆகிற விதத்தில் நிறையவே காமிச்சிருப்பாரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீக்கெண்டுக்கு இந்த படத்தையும். ஸோ மொத்தமாக இந்த 2 படங்களையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.